தெனாலி ராமனும் பேராசை பிடித்த பண்டிதர். கிருஷ்ணதேவராயர் என்பவர் ஒரு பக்திமானான அரசர். ஒருநாள் தனது பக்தியின் அடையாளமாக பண்டிதர் தங்க மாம்பழங்களை வழங்க முடிவு செய்தார். இந்த செய்தி காட்டுத் தீயாக பரவியது. தூரத்திலிருந்த பெண்டுகள் அனைவரும் அரண்மனைக்கு வந்தனர். அவர்களில் ஒருவர் பேராசை பிடித்த சந்திரசேகர் என்ற பண்டிதர். அவருக்கு தங்கம்தான் முக்கியமாக இருந்தது. அரசனின் பக்தி அவருக்கு ஒன்றும் இல்லை. இதைப் பார்த்த தெனாலி ராமன் அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க முடிவு செய்தார். தங்க மாம்பழம் வழங்கும் நாளில் சந்திரசேகர் முதல் வரியில் நின்றார். அவனுக்கு ஒரு தங்க மாம்பழம் கிடைத்தது. அவன் அதை எடுத்துப் போகும்போது தெனாலி ராமன் அவனைத் தடுத்தார். நிறுத்துங்கள் சுவாமி, என்றார் தெனாலி ராமன். எனக்கு ஒரு வேண்டுகோள் உள்ளது. என் அம்மாவுக்கு ஒரு கொடிய நோய். அதற்கு தங்க மாம்பழத்தை உடலில் தேய்த்தால் மட்டுமே தீரும் என்று எங்கள் குடும்பத்தில் சொல்லப்பட்டு வந்திருக்கிறது. உங்கள் மாம்பழத்தை சிறிது நேரத்திற்கு எனக்கு கொடுக்க முடியுமா? தனது பொக்கிஷத்தை விட்டுக் கொடுக்க மனமில்லாமல் இருந்தாலும் சந்திரசேகர் சம்மதித்தார். தெனாலி ராமன் மாம்பழத்தை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்குள் சென்றார். சில மணி நேரங்களுக்குப் பிறகு புதிய மாம்பழம் போலவே இருந்த மாம்பழத்தை எடுத்து வந்தார். நன்றி சுவாமி, என்றார் தெனாலி ராமன். உங்கள் தாராள மனம் என் அம்மாவின் உயிரைக் காப்பாற்றியதையோ. தனது மாம்பழத்தை மீண்டும் பெற்றதில் மகிழ்ச்சியடைந்த சந்திரசேகர் அரண்மனையை விட்டு வெளியேறினார். நடந்து கொண்டிருந்தபோது அவருக்கு ஏதோ வித்தியாசமாகத் தோன்றியது. மாம்பழம் இலகுவாக இருந்தது. நன்றாகப் பார்த்தபோது தங்கத்தின் பூச்சு மறைந்துவிட்டது. உள்ளே மாம்பழம் மட்டும் இருந்தது. ஏமாந்தது தெரிந்ததும் சந்திரசேகர் கோபத்துடன் அரண்மனைக்கு வந்தார். தெனாலி ராமனிடம் விளக்கம் கேட்டார். சிரித்துக்கொண்டே தெனாலி ராமன், ஐயா, மாம்பழத்தில் இருக்கும் தங்கப் பூச்சு ஒரு தெய்வீக ஆசிர்வாதம் என்பது உங்களுக்குத் தெரியாதா? அது பரிசுத்தமான இதயத்தைத் தொட்டால் உருகிவிடும். துரதிர்ஷ்டவசமாக உங்கள் பேராசை காரணமாக தங்கம் மாம்பழத்தில் இருந்து மறைந்துவிட்டது, என்றார். இந்த உரையாடலைக் கேட்ட மற்ற பண்டிதர் சந்திரசேகரின் பேராசை புரிந்தது. அவர்களுக்கு அவமானமாக இருந்தது. கிருஷ்ணதேவராயர் தெனாலி ராமனின் புத்திக்கூர்மையையும் சந்திரசேகரின் அவமானத்தையும் பார்த்து சிரித்தார். பின்னர் தெனாலி ராமனுக்கு பரிசு கொடுத்தார். அன்று முதல் அந்த நாட்டு பெண்டிகள் தங்கள் செயல்களை எச்சரிக்கையாகச் செய்தனர். பாடம்: பேராசை துன்பத்தைத் தரும்.